இந்தியா நினைச்சா பாகிஸ்தானே காலியாகிடும். அலரும் தீவிரவாதி. லஷ்கர்-இ-தைபா தலைவன் சைஃபுல்லா கசூரி இப்போ ஏன் இந்தியாவை பார்த்து இப்படி பயப்படுறான்? அடுத்த 50 செகண்ட்ல முழுசா கேளுங்க. பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி சைஃபுல்லா கசூரி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான். காஷ்மீரை விட்டு நாங்க போக மாட்டோம்னு சவடால் விடுறான். ஆனா மேட்டர் அது இல்ல. போன வருஷம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா நடத்தின ஆபரேஷன் சிந்து இவனுங்களை நிலகொலைய வச்சிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்த தீவிரவாத முகாம்களை இந்தியா தரைமட்டமாக்குனதுல இவனுங்க பயந்து போயிருக்காங்க. ஆனா இப்போ கசூரி என்ன சொல்றான்னா, அமிர்தசரஸ், ஹைதராபாத் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமா. என்ன ஒரு உளறல் பாருங்க. நம்ம ஊரு ராணுவ வீரர்கள் எல்லையில உயிரை கொடுத்து போராடுறப்போ இப்படி ஒருத்தன் தேவையில்லாம பேசுறது நம்ம எல்லாரையும் கொதிக்க வைக்குதில்ல. இந்தியா இப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறிடுச்சு. இத கேள்விப்பட்டு கசூரி அலறான். இந்தியா நீர் பயங்கரவாதம் செய்யுது, நினைச்சா பாகிஸ்தான்ல பெரிய வெள்ளத்தையே உருவாக்கிடும்னு பயத்துல புலம்புறான். இந்தியா அடுத்த 50 வருஷத்துக்கு எங்களை தாக்காதுன்னு இவன் சொல்றத பார்த்தா இந்தியாவோட ஆபரேஷன் சிந்து இவனுக்கு எந்த அளவுக்கு மரண பயத்தை காட்டியிருக்குன்னு புரியுது. தீவிரவாதிகளுக்கு இந்தியா கொடுக்கிற பதிலடி சரியானதா இல்லையா? இனிமே பாகிஸ்தான் இந்தியா பக்கம் தலைய வச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்துறது சரிதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய ராணுவத்தின் வீரத்துக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா நினைச்சா பாகிஸ்தானே காலி.